கடந்த வாரம் வியாழக்கிழமை பிப்ரவரி 12ஆம் தேதி மத்திய பிரதேஷ் போபாலுக்கு பக்கத்துல கமலா நகர் பகுதியில் அங்கிருந்த கிராம மக்கள் சிலர் யூஸ்ல இல்லாத ஒரு செப்டி டேங்க்ல துர்நாற்றம் நிறைந்த சந்தேகப்படுற மாதிரியான ஒரு இரும்பு பெட்டியை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த நிஷாத்புரா ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை தெரியப்படுத்துறாங்க. போலீஸ் வந்து அந்த இரும்பு பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பெண்ணோட இறந்த உடல் அழுகிய நிலையில இருந்திருக்கு. அது போக அந்த தலைப்பகுதி செதஞ்சு இருந்ததுல அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த இறந்த உடலோட இடது கையில 26 மே 1996 டேட்டோ குத்தி இருந்ததை வச்சு விசாரிக்கும் போது இறந்து போனது அதே பகுதியை சேர்ந்த சமீரோட லவ்வர்னு தெரிய வருது. சமீர் கிட்ட இதை பத்தி விசாரிக்கலாம்னு அவரோட வீட்டுக்கு போனப்பதான் பல திடுக்கிடும் விஷயங்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. அது மகாராஷ்டிரா கோண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 33 வயதான சியா இன்ஸ்டாகிராம் மூலமா சமீரோட பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல 2 பேரும் காதலிச்சு வந்திருக்காங்க. அதன் விளைவா ஒரு நாள் சியா சமீரோட சேர்ந்து வாழலாம்னு வீட்டை விட்டு வெளியேறி மத்திய பிரதேச இருக்க சமீரோட வீட்டுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்த சியாக்கு தலையில இடியே இறக்குன மாதிரி சமீருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பசங்க இருக்காங்கன்றது தெரிய வருது. ஆனா சமீர் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால சேட் பண்ணும்போது தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி பழகி இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சியாவுக்கும் ஏற்கனவே 3 முறை கல்யாணம் ஆகி சில கருத்து வேறுபாடால எல்லாரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு தன்னோட அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் சமீர் கூட பழக்கம் ஏற்பட்டு அவரை தேடி இங்க வந்திருக்காங்க. இது அத்தனையும் ஏற்கனவே சமீருக்கு தெரிஞ்சதால சியாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்திருக்காரு. இதனால சியா சமீரை கண்மூடித்தனமா காதலிச்சிருக்காங்க. இதனால தான் அவரை தேடி மத்திய பிரதேசல இருக்கிற அவர் கூட சேர்ந்து வாழ போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்த சியாவை தன்னோட ஃப்ரெண்டுன்னு அவரோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாம கூடிய சீக்கிரத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சியா கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா சியா வீட்டுக்கு வந்ததால சமீர் மற்றும் அவரோட மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்து ஒரு ஸ்டேஜ்ல சமீரோட மனைவி தன்னோட 2 பசங்களையும் கூட்டிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்கு இடையில சியா ஒரு பக்கம் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சமீர் கிட்ட அடிக்கடிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதனால மன உளைச்சல்ல இருந்த சமீர் ஒரு நாள் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையில சியாவோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுட்டு அந்த இறந்த உடலை ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு பக்கத்துல இருந்த ஒரு செப்டிக் டேங்க்ல வீசி இருக்காரு. இந்த கொலைக்கு அப்புறம் தடயத்தை மறைக்கிறதுக்காக அவரோட குடும்பத்தார் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்றது விசாரணையில தெரிய வருது. இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இது அத்தனையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ தலைமறைவா இருக்கிற சமீரை போலீஸ் தேடிட்டு வராங்க. விசாரணைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம்.